வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கிரகாலயத்தில் சுவாமிக்கு நித்தியப்படி பூஜை அப்போ சாத்திர ஆபரணங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவாமியினுடைய கிரீடம், செவ்வாய்க்கிழமை எப்போதுமே மங்களவாரத்தப்போ சாத்தக்கூடிய கிரீடம் சுவாமிக்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பச்சைக்கல் பதித்த கிரீடத்தில் எப்பவுமே காட்சி கொடுப்பார். எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில் வள்ளியம்மைக்கு பச்சைக்கல், தேவசேனா பிதாட்டியாருக்கு சிகப்புக்கள் போட்ட கிரீடம். அடுத்ததாக வைத்தீஸ்வர சுவாமிக்கு செலுத்தக்கூடிய கவசம் போட்ட ருத்ராட்ச மாலை. அடுத்ததாக அம்பாளுக்கு தையல் நாயகி திருக்கோலத்தில் எல்லா அம்பாளுக்கும் சாத்தக்கூடிய முத்து பதக்கம், நடராஜர் போட்ட பதக்கம், நடராஜ பெருமானுடைய வடிவம் அழகாக இருக்கக்கூடிய முத்துக்கள் பதித்த பதக்கம். வைத்தீஸ்வர சுவாமிக்கு செலுத்தக்கூடிய முத்து அங்கவஸ்திரம். அம்பாள் நித்திய கன்னியா நம்முடைய கிரகாலயத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் திருமாங்கல்யம் சுவாமியின் இடத்துல இருந்து அணிவிக்கப்படும். திருமாங்கல்யம் அம்பாளுடைய அனுகிரகத்தால் இன்னைக்கு பக்தர்கள் அனைவருக்குமே காட்சிக்கு வைக்கப்படுகின்றது. ஒரு நாள் மட்டும்தான், ஏன்னா அம்பாள் நித்திய கன்னியாக இருக்கிறதுனால நம்ம கிரகாலயத்தில் அம்பாள் திருமாங்கல்யம் கிடையாது. ஒரு நாள் மட்டும் திருமாங்கல்யம் அணிவித்து எடுத்து விடுவோம். அடுத்ததாக சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள், நவரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய மாலை. அடுத்ததாக முத்து மாலை என்று சொல்லக்கூடியது இரட்டவட மாலை. சுவாமிக்கு போட்டிருக்கும்போது பார்த்துருப்பீங்க. இதுவும் ஸ்படிக மாலை போன்ற ஒரு அமைப்பு. இது யக்ஞோபாவதியம் என்று சொல்லக்கூடிய முத்து யக்ஞோபம். சுவாமிக்கு பூநூல் சாத்தக்கூடிய வழக்கம். முக்கியமான தினங்களில் சுவாமி விசேஷ விதமாக முத்தால் செய்யப்பட்டக்கூடிய பூநூல் சாட்சி நமக்கு காட்சி கொடுப்பார். அடுத்ததாக பதக்கம் வைத்து முத்து. மதுரை மீனாட்சி அம்பாள் கோவிலில் பார்த்துருப்பீங்க. அம்பாளுடைய காலுக்கு கொஞ்சம் மேலே அழகாக இதே போல் ஒரு பதக்கம் இருக்கும். சுவாமிக்கும் அதே போல் பழனி ஆண்டவருக்கும் இதே போல் இருக்கும். அது நம்மளுடைய கிரகாலயத்திலுமே பழனி ஆண்டவர் திருக்கோலத்தப்ப சாத்தக்கூடிய மாலை. அடுத்ததாக வைத்தீஸ்வர பெருமானுக்கு சாத்தக்கூடிய பதக்கங்கள். மெயினாக இதுதான் பிரதோஷ காலங்களில் நம்ம சுவாமிக்கு அணிவிப்போம். இந்த 2 பதக்க மாலைகளும் தான் முக்கிய பிரதானம் வைத்தீஸ்வர பெருமானுக்கு. அடுத்ததாக சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய மயூர பிரபேவாகம், மயூரம் என்று சொல்லக்கூடிய மயில் பதித்த முத்து மாலை. கிருத்திகை அன்னைக்கு மட்டும் சுவாமி இதை அணிந்து காட்சி கொடுப்பார். மற்ற நாளில் அணிவிக்க. அடுத்ததாக பதக்கங்களை பார்க்க போதும். பதக்கங்கள் தாமரை பதக்கம். சுவாமி அம்பாள் எல்லாருக்குமே பொதுவான கமல பதக்கம், தாமரை இருக்கக்கூடிய அழகான கமல பதக்கம். கீழே முத்து வேலைப்பாடுகளோட மிகவும் ரம்யமாக இருக்கக்கூடிய கமல பதக்கம். அடுத்ததாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் செலுத்தக்கூடிய கழுத்துப்பட்டை, முத்துக்கள் பதித்த கழுத்துப்பட்டை. இது திருத்தணிகை திருக்கோலத்தில் கந்த சஷ்டி அன்னைக்கு 6 நாள் சுவாமி ஒரு அறுப்படை வீடுகளை காட்சி கொடுக்க சுவாமியாக இருப்பார். அன்னைக்கு திருத்தணிகையில் காட்சி கொடுக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கும்போது இந்த பதக்கம் நம்ம அணிவிப்போம் சுவாமி.
அடுத்ததாக ஸ்வர்ண பதக்கம் என்று சொல்லக்கூடியது சுவாமி ஸ்வர்ணத்தால் ஆகக்கூடிய பதக்கம். ரொம்ப அழகாக கேரள நாட்டில் எல்லா தெய்வங்களுக்கும் போடக்கூடிய அற்புதமான பதக்க வேலைப்பாடுகளோடு கூடிய அமைப்பு ஸ்வர்ண பதக்கம். அடுத்ததாக அடுக்கு பதக்கம் என்று சொல்லக்கூடியது அடுக்காக வரக்கூடியது சுவாமிக்கு அப்படியே சாத்தக்கூடிய அற்புதமான பதக்கம். அடுத்ததாக முத்து பதக்கம், அதாவது கொத்தமல்லி பதக்கம் என்று சொல்லக்கூடியது. கொத்தமல்லி போல கீழே முத்து வேலைப்பாடுகள் இருப்பதனால இந்த பதக்கம் சஷ்டி அன்னைக்கு சுவாமிக்கு விசேஷமாக சாத்தப்படும். பல முத்துக்கள் இழைக்கப்பட்ட வேலைப்பாடுகளை கொண்ட பதக்கம் முத்து பதக்கம். அடுத்ததாக மரகதக்கள் பதித்த பதக்கங்கள். இதுவும் மரகதக்கள் பதித்த வட்ட பதக்கம். நீலக்கல் பதித்தது ஸ்கை ப்ளூ என்று சொல்லக்கூடிய இந்த கல் பதித்த பதக்கம். அடுத்ததா நம்ம அடுத்த பதிவில் மீதி இருக்கக்கூடிய ஆபரணங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். குரு குகாச்சரணம்.